என் வாழ்க்கையில் வார்த்தைகள் கத்தமே இல்லாமல் போய் வெறும் மௌனம் மட்டுமே நிலையாக இருந்துச்சு. ராஜா என்றா மர்மான, நீ இப்படியே அமைதியாகவே இருந்தீன்னா நாளைக்கு ஸ்கூலில் எந்த பொண்ணுங்களும் உன்னோட பேசாதரா. ஏய், குழந்தைங்கிட்ட பேசுகிற பேச்சா இது? யாருங்க மாமா அது இப்படி திருதுப்புல ஓடி வரானுங்க? எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? நிறுத்து. இந்தாப்பா, எங்க ஓடுறீங்க? ஆனா காட்டியான கரும்பு தோட்டத்துக்குள்ள போந்து பயிரெல்லாம் நாசம் பண்ணி போடுச்சுங்க. அவர் யாருன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில தான் காணாம போன என்னோட எல்லா சந்தோஷமும் திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அட வா மாமா வா. யானை வாழ்ற இடத்துல ஆசிரமத்தை கட்டுனா அது கரும்பு காட்டுக்குள்ள போகும், வேற எங்கேயும் போகும். டேய், நீ எங்கடா போற? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வண்டி எடு. ராஜா எங்கடா? எங்க போயிட்டான் ராஜா? மர்மான ராஜா 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 விலகு. ஏய் ராஜா, அவ என்ன தொட்டப்போ எங்க அம்மா என்ன தொட்ட மாதிரி இருந்துச்சு. வேணாங்க, சொல்றதை கேளுங்க. போ. டேய் இருடா. பீமா, அம்மா எனக்கு தரேன்னு சொன்ன என் பீமா. பேசாம என் வீட்டுக்கு என் கூடயே வந்துடுறா. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன, வந்துடுறியா? எதிர்பார்ப்பு இல்லாத அஃபெக்ஷன் அவனுக்கு திரும்ப கிடைச்சாலே அவன் மனசுல இருக்க பிரச்சனை சரியாயிடும்.